வணக்கம் பானு. தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை முற்றிலும் ஒழிப்பதற்காக தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி தலைமையில் பலவித நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், மாநகர போலீஸ் கமிஷனர்கள் என தனியாக ஒரு சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டு இது தொடர்பான தேடுதல் வேட்டையும் லட்சக்கணக்கில் குட்கா புகையிலை பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. அவ்வாறு பறிமுதல் செய்யப்படும் புகையிலை பொருட்களை கடத்தியவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்திலும் நடவடிக்கை தமிழ்நாட்டில் பரவலாக எடுக்கப்பட்டு வருகிறது. நடவடிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் தொடர்ந்து தமிழகத்தில் புகையிலை மற்றும் குட்கா பொருட்களின் கடத்தல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று சொல்ல வேண்டும். 2 நாட்களுக்கு முன்னதாக திருநெல்வேலி மாவட்டத்தின் அருகே தென்காசி மாவட்டத்தில் மாவட்ட பஞ்சாயத்து தலைவியின் கணவர் சுபாஷ் சந்திரபோஸ் என்பவர் 3 லட்சம் மதிப்புள்ள புகையிலை பொருட்களை கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். இதற்கு இடையே திருநெல்வேலி பாளையங்கோட்டையின் அருகே கிருஷ்ணாபுரம் என்ற ஊரின் அருகே சரோஜினி நகரில் புதிதாக பல வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்த பகுதி பாளையங்கோட்டை புறநகரில் வளர்ந்து வரும் ஒரு பகுதி பானு. இதில் ஒரு வீட்டில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையின் கட்டுப்பாட்டில் வரும் சிவந்திப்பட்டி போலீசாருக்கு ரகசிய தகவல் ஒன்று நேற்று இரவு கிடைத்தது. இதனை அடுத்து சிவந்திப்பட்டி போலீசார் அந்த குறிப்பிட்ட சரோஜினி நகர் பகுதிக்கு விரைந்து சென்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு வீட்டிலும் சென்று சோதனை செய்த நிலையில் கடைசியாக சோதனை செய்த வீட்டில் 3 மூட்டைகளில் குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை கண்டறிந்தனர். அதனை உடனடியாக சிவந்திப்பட்டி போலீசார் பறிமுதலும் செய்தனர். இது தொடர்பாக நேற்று இரவு முதலே செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருந்தது. தொடர்ந்து அந்த புகையிலை பொருட்களை புதிதாக கட்டி வரும் வீட்டிற்குள் பதுக்கி வைத்திருந்தது யார், வீட்டின் உரிமையாளர் பதுக்கி வைத்தாரா அல்லது வேறு யாரேனும் உரிமையாளருக்கு தெரியாமல் பதுக்கி வைத்தார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தினர். பல்வேறு கோணங்களில் நடத்திய விசாரணையில் புகையிலை பொருட்களை கடைகளுக்கு விற்பனை செய்வதற்காக பாளையங்கோட்டை அடுத்த நொச்சி குளத்தை சேர்ந்த 52 வயதான கனகராஜ் என்பவரும் அவரது மகன் 26 வயதான ஆறுமுக பாண்டியன் 2 பேரும் சேர்ந்து பதுக்கி வைத்திருந்ததை போலீசார் கண்டறிந்தனர். இதையடுத்து அவர்கள் 2 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவர்களை கைது செய்வதற்காக சென்றபோது அவர்கள் இருவரும் வீட்டில் இல்லை. போலீசார் வருவதை அறிந்த தந்தை மகன் 2 பேரும் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. அவர்களை பிடிக்க போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கனகராஜ் என்பவர் யார் என்ற விசாரிக்கும் பொழுது இவர் மாவட்ட பஞ்சாயத்தில் 3வது வார்டு திமுக மாவட்ட கவுன்சிலராக இருப்பவர் என்பது தெரிய வருகிறது. அது குறிப்பிடத்தக்கது. அவரது மகன் கட்சி பொறுப்பில் எதுவும் இருக்கிறாரா என்று தெரியவில்லை. கனகராஜ் மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர் 3வது வார்டு கவுன்சிலராக இருந்து வருகிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக தென்காசியிலும் இதே போல ஒரு வழக்கில் மாவட்ட பஞ்சாயத்து தலைவரின் கணவர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. என்னதான் போலீசார் கடுமையான சோதனைகள் நடத்தி புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தாலும் புகையிலை பொருட்கள் லட்சக்கணக்கில் தினமும் பிடிபட்டு வருவதும் அது புழக்கத்திற்கு இருப்பதும் திருநெல்வேலியில் தற்பொழுது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் ஆளுங்கட்சியை சார்ந்த கவுன்சிலர் ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக வெளியாயிருக்கும் தகவல்கள் பாளையங்கோட்டை பகுதியில் நேற்று இரவு முதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பானு.